ஃப்ரெண்ட்ஸ், கர்த்தர் நம்மளோட எப்படி பேசுவார் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம நிறைய காரியங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். கர்த்தர் நம்மளுக்கு பாரம் கொடுத்து அவருடைய பாரத்தை நம்ம இருதயத்தில் கொடுத்து அதற்காக ஜெபிக்க வைப்பார். நான் சர்ச்சில் ஒரு ஒரு மீட்டிங் வந்து போயிருந்தேன். அது வந்து அஃபிஷியல் மீட்டிங் வந்து ஸ்பிரிச்சுவல் ப்ரேயர் இல்லை, அது வந்து ஒரு அஃபிஷியல் மீட்டிங். அப்போது அந்த இடத்துக்கு போயிருக்கும்போது நிறைய சகோதர சகோதரிகள் வந்து பார்க்க தேவன் கிருபை கொடுத்தார். அப்போது ஒரு சகோதரிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து என் பாப்பாவுக்கு சண்டே கிளாஸ் எடுத்துருக்குறாங்க. அவங்க பாப்பாவை தெரியும், 2வது பாப்பா ரொம்ப சுட்டியாக இருப்பா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது நான் வந்து அந்த சகோதரியை பார்த்து கேட்டேன், உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க அப்படின்னோடனே அந்த சகோதரி சொன்னாங்க, எனக்கு குழந்தைங்களே இல்லை, இன்னும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அது என்னை ரொம்ப பாதிச்சுது. அது வந்து நான் வந்து எனக்கு தெரியாது அந்த சகோதரிக்கு குழந்தை இல்லைன்னு, ஆனால் நான் கேட்டு அந்த சகோதரி தனக்கு இல்லை அப்படிங்கிறத வந்து நான் கேட்டுட்டேனே ஒருத்தங்களுடைய அந்த மன வலியை வந்து நான் திரும்ப ஞாபகப்படுத்திட்டேனேன்னு அன்னைக்கு எனக்கு ரொம்ப பாரமாக இருந்தது. அதிலிருந்து கர்த்தர் அந்த சகோதரிக்காக என்னை தொடர்ந்து ஜெபிக்க வைத்தார். அந்த சகோதரிக்கு கர்த்தர் கர்ப்பத்தின் கனியை கொடுக்கணும், ஆசீர்வதிக்கணும் அப்படின்ட்டு. இங்கே வந்து சிங்கப்பூரில் வந்து பஸ்ஸஸ்ஸு அது மாதிரி மெட்ரோ ரயில் தான் இங்கே வந்து மேக்ஸிமம் நிறைய பீப்புள் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இங்கே எப்படின்னா, நீங்கள் வந்து ட்ரெயினில் வந்து சிகரெட் அடிக்கக்கூடாது, தண்ணி மட்டும்தான் குடிக்கலாம், சாப்பிட வந்து கூடாது, அது யாருமே சாப்பிடக்கூடாது. அது மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் கூட குடிக்கக்கூடாது. அப்படி வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல் இங்கே இருக்குது. ஆனால் கட்டி பிடிக்கலாம், முத்தம் கொடுக்கலாம். இது வந்து எப்படிப்பட்டதாக இருந்துச்சுன்னா, ஒருவேளை இங்கே இருக்கிறவங்களுக்கு அதை பழகி இருக்கலாம். நம்மளை மாதிரி இந்தியாவிலேருந்து நம்ம வந்து அதை ரொம்ப கவனித்து அந்த பார்க்குற நமக்கு இங்கே இருக்கிற அந்த வாலிப பிள்ளைகள் அப்படிலாம் நடக்கும்போது நமக்கு ரொம்ப பாரமாக இருக்கும். அதுவும் தனியாக இருக்கும்போது கூட நம்ம முகத்தை திருப்பிட்டு போயிடலாம். நம்ம பிள்ளைகளை கூட்டி கொண்டு வருவோமா? அப்போல்லாம் ரொம்ப பாரமாக இருக்கும். என்ன இசப்பா, எவ்வளவு வளர்ந்த தேசமாக சிங்கப்பூர் இருக்குது, எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்குது, இந்த பிள்ளைகளுக்கு சில இடங்களில் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறது தெரியலையே அப்படிங்கும்போதெல்லாம் ரொம்ப பாரம் வரும். அதற்காகலாம் தேவன் வந்து பாரம் கொடுத்து இங்கே இருக்கிற வாலிபர்களுக்காக வந்து தேவன் வந்து ஜெபிக்க பாரம் கொடுத்தார். கொரோனா டைமில் அப்போ வந்து கொரோனா ஸ்ப்ரெட்டே ஆகலை, அது சைனாவில் மட்டும்தான் இருந்தது. அந்த டைமில் அந்த சைனா நியூஸை கேட்கும்போதே கண்ணில் இருந்து கண்ணீர் வரும். அப்படி நைட்டு வந்து ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும்போது தேவன் வந்து இப்படி தான் ராத்திரி ஒரு நாள் எழுந்திருந்து ஒரு 2 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு ரொம்ப சைனாவுக்காக அழுது வந்து தேவன் வந்து ஜெபிக்க வைத்தார். நான் ஜெபித்தேன், சைனாவில் வந்து கொரோனா போயிட்டா அப்படின்னா போகலை, ஆனால் கர்த்தர் வந்து ஜெபிக்க வைத்தார். நான் விசுவசிக்கிறேன், என்னை தாக்காத, என்னை வந்து காயப்படுத்தாத, எனக்கு எந்த சேதமும் ஏற்படுத்தாத ஒரு பிரச்சனைக்காக தேவன் வந்து என்னை ஜெபிக்க வைத்ததுனால நான் விசுவசிக்கிறேன். எங்கள் வீட்டில் யாருக்குமே எந்த கொரோனாவாலையும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாதபடி தேவன் காத்த நான் விசுவசிக்கிறேன். இது வந்து என்னுடைய கிரியை நிமித்தமாக நடந்ததுன்னு சொல்லலை, கர்த்தருடைய அனாதி பாதுகாப்பு. ஆனாலும் தேவன் ஏன் என்னை ஜெபிக்க வைத்தார்? இன்னொரு தேசத்தில் அப்போ வந்து இது வந்து ஸ்ப்ரெட்டிங் டிசீஸ்ன்னு தெரியாது, சைனாக்குள்ளே மட்டும்தான் இருந்துச்சு. அப்போல்லாம் ரொம்ப வந்து அந்த தேசத்திற்காக எத்தனையோ நாட்கள் அழுது கதறிலாம் தேவன் வந்து ஜெபிக்க வைத்தார். எங்கள் அம்மாவும் இதே காரியத்தை சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கும் இதே மாதிரி பாரம் வந்து கர்த்தர் ஜெபிக்க வைத்தார் அப்படின்ட்டு. நம்மளை எந்த விதத்துலையும் தாக்காத வேற யாரோ ஒருவருடைய பிரச்சனைக்காக தேவன் நம்மளை ஜெபிக்க வைப்பார். அது நம்மளுடைய பிரச்சனை இல்லை, அது தேவனுடைய பிரச்சனை, அது தேவன் இருதயத்தில் இருக்கிற பாரம். ஆனால் அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்க தேவன் இந்த பூமியில் ஆளை தேடுகிறார். அந்த பிள்ளைகளுடைய பாரத்தினால வருத்தத்தினால ஒருவேளை அவர்களால் அதிகமாக ஜெபிக்க முடியாமல் போகிறத கூட இருக்கலாம். ஆனால் அதற்காக நிறைய பேருடைய ஜெபத்தை வந்து தேவன் எதிர்பார்க்கிறார். நம்ம வந்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்த்துருக்குறோம், அங்கே வந்து ஒரு தூப கலசம் இருக்குது. அந்த தூப கலசத்தில் பரிசுத்தவான்களுடைய ஜெபம் தூபமாக அதில் வந்து போடப்படுகிறது. அது நிரம்பும் போது கர்த்தர்கிட்ட இருந்து அந்த செயல்கள் வந்து வெளிப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம வந்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்க முடிகிறது. இப்படி கர்த்தர் நம்மளை என்ன செய்வார்? பிறருக்காக பாரம் எடுத்து நம்மளை வந்து ஜெபிக்க வைப்பார். இப்படிலாம் என் வாழ்க்கையில் வந்து தேவன் வந்து ஜெபிக்க வைத்திருக்கிறார். ஒரு நாள் என்னுடைய கணவருடைய ஃப்ரெண்டோட அண்ணன் ஒய்ஃபுக்கு ஸ்டொமக் கேன்சர். அவங்க வந்து வெளிநாட்டில் இருக்காங்க. அவங்க வந்து என் கணவருக்கு வந்து பேசும்போது, இப்படி அண்ணன் மனைவிக்கு வந்து ஸ்டொமக் கேன்சர், எங்கள் அண்ணன் ஏற்கனவே மாரடைப்பால் மறிச்சிட்டார்.
அவங்க 2 பேருக்கும் குழந்தை இல்லைன்ட்டு ஒரு 2 வருஷத்துக்கு முன்பதாக தான் குழந்தைய, ஒரு பெண் குழந்தைய தத்தெடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. வளர்த்த 6 மாதத்துக்குள்ளே அந்த தகப்பனார் இறந்து போனார். 1.5 வருஷம்தான் ஆச்சு. அந்த பாப்பா வந்து ரொம்ப சின்ன வயசு, என்னது அந்த கிண்டர் கார்டன் தான் பாப்பா வந்து முடிக்க போகிறா. அதுக்குள்ளே பார்த்தா அந்த சகோதரிக்கு வந்து ஸ்டொமக் கேன்சர். டாக்டர் சொல்லிட்டாங்க, உங்களுக்கு வந்து கெடு முடிஞ்சிடுச்சு, இன்னொரு மேக்ஸிமம் வேண்டாம் நீங்கள் 6 மாதத்துக்கு வந்து இருப்பீங்க அப்படின்ட்டு சொன்னதுனால அந்த குழந்தைய கார்டியனாக அவங்கள போட்டு அவங்கள வந்து ஒரு போர்டிங் ஸ்கூலில் வந்து அந்த குழந்தைய வந்து வளர்க்க வைக்கிறாங்க. இதை கேட்டு என்னால் என்னுடைய அழுகையை அடக்கி கொள்ளவே முடியலை. நான் இத்தனைக்கும் அந்த அந்த சகோதரியோட அண்ணனையும் பார்த்ததில்ல, அண்ணன் மனைவியும் பார்த்ததில்ல, அந்த பிள்ளையும் பார்த்ததில்ல. அந்த சகோதரியை நான் சில வருஷங்களுக்கு முன்பாக பார்த்துருக்குறேன். ஆனால் அந்த செய்தியை கேள்விப்பட்ட மாத்திரத்திலேயே அவ்வளோ ஒரு பாரம் கொடுத்து என் கணவர் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகணும். பிறகு எனக்கு தெரியல எவ்வளவு மணி நேரம் அதற்காக நான் கதறி ஜெபிச்சேன்னு. அப்படி அந்த அந்த சகோதரிக்காக அழுது கர்த்தர் வந்து ஜெபிக்க வைத்தார். ஆனால் அந்த சகோதரி மறித்து தான் போனாங்க. எத்தனை மாதத்தில் மறிச்சாங்கன்னு தெரியல, ஆனால் சகோதரி மறித்து தான் போனாங்க. ஆனால் மறித்து போகிறாங்க. இதை நம்ம ஜெபத்தால் ஒரு பயனுமே நடக்காத மாதிரி இருக்கு. பின்ன எதுக்கு நம்ம வந்து அதற்காக கதறி ஜெபிக்கணும், பாரப்பட்டு ஜெபிக்கணும்னா அந்த ஜெபம் கர்த்தருக்கு வேறு ஏதோ ஒரு கிரியைகளை அவங்க வாழ்க்கையில் நடப்பிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். அந்த ஜெபத்தின் பலனை உங்கள் வாழ்க்கையில், அதாவது நம்ம வாழ்க்கையிலையோ நம் சந்ததியின் வாழ்க்கையிலையோ தேவன் அது பரிசாக தேவன் வந்து நமக்கு கொடுப்பார். எப்படி பரலோகத்தில் நம்ம பொக்கிஷங்களை சேர்க்க வைக்கிறோன்னா, நம்ம என்ன காசு நமக்கு கொடுக்குற காணிக்கையில் தான் பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்க்க வைக்கிறோன்னா அது மட்டும் கிடையாது. அதில் ஒரு பாட்டு தான் அது வந்து நம்ம வந்து ஆலயத்திற்கு முடியாதவங்களுக்கு, ஏழைகளுக்கு, திக்கற்றவர்களுக்கெல்லாம் கொடுக்குற ஒவ்வொரு செல்வமும் பரலோகத்தில் கணக்கில் வைக்கப்படுது தான். அதற்கும் மேலாக நம்ம வந்து மனமிறங்கி ஜெபிக்கும் போது, பிறருக்காக பாரம் எடுக்கும்போது அது நமக்கு அது பலனாகவும் அது கர்த்தருடைய கிரியை இந்த பூமியில் நடப்பிக்கிறதுக்கு ஏதுவாகவும் அது வந்து நடக்குது. அதுக்கு கர்த்தர் நம்மளுக்கு ஏன் அந்த பாரத்தின் மூலமாக கர்த்தர் இடைப்படுவார். சம்பந்தமே இல்லாத ஒருத்தருக்காக எனக்கு ஏன் கண்ணு கலங்குது அப்படின்னா, கர்த்தர் இருதயத்தில் இருக்கிற அந்த பாரத்தை நான் யார்கிட்ட ஊற்றுவேன்? நான் உன்கிட்ட ஊற்றுறேம்மா, நீ அதுக்காக ஜெபிக்கிறியா? நான் உன்கிட்ட ஊற்றுகிற மகனே, நீ அதற்காக ஜெபிக்கிறியா? அப்படின்னு தான் நமக்கு அந்த பாரத்தை கொடுக்குறாரு. உங்களுக்கு அப்படி சம்மந்தமே இல்லாத ஒரு பாரம் வந்துச்சுன்னா, கர்த்தர் இருதயத்தில் அது பாரம் இருக்குது, அது யார்கிட்ட சொல்லன்னு தெரியல, அது உங்ககிட்ட சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் விசுவசித்து அதற்காக நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷமாவது அதற்காக கொஞ்சம் பாரம் எடுத்து ஜெபிச்சிங்க அப்படின்னா, ஒருவேளை உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கிற மாதிரி தெரியலாம், ஆனால் கர்த்தர் அதன் மூலமாக ஏதோ ஒரு பெரிய காரியங்களை திரை மறைவில் செய்யலாம். நிச்சயம் அது உங்களுக்கு ஒரு நாள் நீங்கள் பரலோகத்தில் போகும்போது அதற்கான கணக்கை உங்கள் கரத்தில் வந்து தேவன் வந்து ஒப்பு கொடுப்பார். இப்படியும் தேவன் நம்மளோடு இடைப்பட்டு அவருடைய பாரத்தை நம்ம வாழ்க்கையில் பகிர்ந்து கொண்டு அதற்காக ஜெபிக்க வைப்பார். அதனால் கர்த்தர் நம்மளோட எந்த விதத்தில் இடைப்படுவார்? உங்கள் ஆவியில் ஒரு உணர்வு தட்டுப்படுதா, உடனே அதற்கு கீழ்ப்படிந்து செயலாற்ற மறவாதீங்க. God bless you.